இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு எந்தெந்த வேல்யூ அப்பர் பஸ்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களோட அப்பர் பஸ்ட் வேல்யூ வந்துட்டு 32லேருந்து 38 சைஸ் இருக்குது அப்படின்னா 3/4 இன்ச்சஸ் 3/4 இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட வேல்யூ 40 to 42 இன்ச்சஸ் இருக்குன்னா 1 இன்ச்சஸ் வந்துட்டு, அதாவது கர்வ் டிஸ்டன்ஸு, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த கர்வ் ட்ரா பண்ணுறீங்க இல்லையா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ 44லேருந்து 46 இருக்குது உங்களோட அப்பர் பஸ்ட் வேல்யூ அப்படின்னா 1.25 இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஆர்ம் ஹோல் ரவுண்டு இப்படி டேப்பை வச்சு மெஷர் பண்ணியிருப்பீங்க கையில். ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது உங்களோட ஆர்ம் ஹோல் வேல்யூ ஒன்று வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 17 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈஸ் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். 1 இன்ச்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளோட பாடிக்குள்ளே ப்ளவுஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம 1 இன்ச்சஸ் ஈஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ 17 இன்ச்சஸ் இருக்குன்னா அது கூட 1 இன்ச்சஸ் ஈஸ் கொடுத்தோம்னா 18 இன்ச்சஸ் வரும். ஸோ அதை டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 9 இன்ச்சஸ். ஸோ நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ் உள்ளே தள்ளி நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச்சஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டுன்னு அர்த்தம்.